இந்த வீடியோவில் நான் முருகக் கடவுளை கும்பிட்றதுக்கான காரணங்கள் சொல்கிறேன். மற்ற கடவுளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்றுலையும் சரி, தல புராணங்களிலும் சரி, அந்த தெய்வங்கள் எல்லாம் ஏழையா இருந்தவனை காப்பாற்றி இருக்கு, செல்வந்தனா மாற்றி இருக்கு, அப்புறம் கண் இல்லாதவனுக்கு கண்ணு கொடுத்துருக்கு, கை கால் மூலமானவனுக்கு நடக்க வச்சிருக்கு, அப்புறம் சில தெய்வங்கள் அப்பர் போன்ற பெரியவர்கள் இறந்தவங்களையும் உயிர் பெற்று கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் பாடலை பாடி கோயில் கதவெல்லாம் திறந்திருக்காங்க, திறக்க முடியாத கோயில் கதவுகளை. இப்படி தெய்வங்கள் பல ரூபங்கள்ல பலரையும் காப்பாற்றிக்கிட்டும் இருக்கு. ஆனா காப்பாற்றப்பட்டவர்கள் எல்லாம் யாரு? அருள் கிடைச்சவங்கெல்லாம் யாரு? ஒண்ணு சின்ன பையன் சீர்காழியில உமை அன்னையே பால் கொடுத்து பாட வச்சவங்க. அப்புறம் மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வழியில இறைவன் மேல பற்று வச்சு மனமுருகி அழுதுருக்காங்க. அதனால கடவுள் காப்பாத்துச்சு. ஆனா முருகக் கடவுள் ஒருவர் மட்டுமே அயோக்கியர்களுக்கு கூட அருள் பாலிக்கிற கடவுள். உதாரணம் அருணகிரிநாதரை சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ணக்கூடாத தவறுகள் எல்லாம் பண்ணார். கடைசியில குஷ்டம் திருவண்ணாமலை மலை மேல ஏறி, இந்த கோயில் கோபுரத்துல ஏறி, அங்கிருந்து தன் உயிரை மாய்ச்சிக்கிறதுக்காக குதித்த போது முருகக் கடவுளால காப்பாற்றப்பட்டு உபதேசம் வழங்க பெற்றவர் அருணகிரிநாதர். ஸோ முதல்ல தமிழ் கடவுளான முருகன், அவனை அதனால வணங்கலாம். தமிழனா பிறந்ததுனால தமிழ் கடவுளை கும்பிடுறது தப்பு இல்லையில. இன்னொன்று, ரொம்ப மோசமான மனிதர்களை கூட தன்வசம் இழுத்து அவங்களுக்கு அருள் பாலிக்கிற கடவுள் முருகக் கடவுள். முருகன் கிட்டதான் அந்த அழகும் இருக்கு, ஆற்றலும் இருக்கு, அறிவும் இருக்கு. அறிவுக்கு கடவுள் முருகன். அதனாலதான் ஞான பண்டிதன் என்றாங்க. அதனாலதான் ஓம்கார மந்திரத்தையே முருகக் கடவுள் வாயிலிருந்து சிவன் பெறதா வரலாறு சொல்லுது, நம்ம இதிகாச புராணங்கள் சொல்லுது. சுவாமி மலையில தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இப்படி பார்க்கும்போது கருணையே வடிவான இறைவன் முருகன். அதனால முருகனை வணங்கலாம், வணங்குங்க, நல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க. ஆமா, இருக்கும்னு சொன்னது அந்த அனுபவங்கள். அததான் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி, கந்தனின் அனுபவங்கள், கந்தனுடன் இருந்த அனுபவங்கள் அப்படின்னு எழுதுறாரு. சரிங்களா? வணக்கம்.